உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகனே, நீ எங்கப்பா இங்க வந்த? என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இப்படி கடுமையான வேண்டுதல்? இந்த வேண்டுதல் எல்லாமே உனக்காக தான்ப்பா. உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அத கேட்டதுல இருந்தே எனக்கு கையும் உடல காலும் உடல. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்கேயோ காசியில அனாதையா சாக இருந்த என்ன தடுத்து நிறுத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிற, பாசத்தை காட்டுற. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான்ப்பா இந்த வேண்டுதலே. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படணுமா? இது கஷ்டம் இல்லப்பா. 10 மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கிற எந்த தாயுமே அத கஷ்டமா நினைக்கவே மாட்டா. அத சுகமா தான் நினைப்பா. இது அந்த மாதிரிதான் மகனே. நீ கொஞ்சம் இரு, நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துறேன். சரிங்கம்மா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஊரறிய நான் உங்களை என் அம்மாவா தத்தெடுத்துக்க போறேன். மாட்டன் மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. சூர்யா, சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. அவங்க சொன்ன மாதிரி நீ உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்க அத்தை சொல்றது சரிதான் மகனே. நீ என்ன உங்க அம்மாவா ஏத்துக்கிட்ட, நான் உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னப்பா வேணும்? மத்தவங்க நினைக்கிறாங்கங்கிறதுக்காக தத்தெடுத்துதான் நீ என்ன அம்மாவா ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல மகனே. நீ என் மேல காட்டுற பாசமே எனக்கு போதும்பா. இல்லம்மா, கோவில்ல அந்த 3 பேரு என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மாவாக முடியாது, அம்மா மாதிரிதான்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க அம்மா மாதிரிலாம் இல்லம்மா, என் அம்மா தான். நீங்க என் அம்மா தான் நான் காட்டணும். அதுக்காக நான் உங்களை தத்தெடுத்து தான் ஆகணும். அப்ப இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. என்ன வேண்டாம்னு சொல்றாங்களே. மாரி, நீ என்ன சொல்ற மாதிரி? ஏன் மாதிரி அமைதியா இருக்க? இல்ல ஹஸ்பண்ட் சார், அது இதுல உனக்கு சம்மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத மாதிரி. வேண்டாம் மகனே. இந்த விஷயத்துல உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதாது, எல்லாரோட சம்மதமும் வேணும். அதுதான் சரியா இருக்கும். இல்லம்மா, இந்த விஷயத்துல நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். இதுக்கப்புறம் இதுல எந்த மாற்றமும் இல்ல. மாற்றமே இல்லையா? ஒரு நிமிஷம். அம்மா, இந்தாங்க. உங்களுக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ராரை வர சொல்லி சட்டப்படி உங்களை அம்மாவா தத்தெடுத்துக்க போறேன். ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் டக்குன்னு நாளைக்கே தத்தெடுக்க முடியாது. தத்தெடுக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதுக்கு நாள், கிழமை, நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமா மாமா, மாமா கண்டிப்பா பார்க்கணும் மாமா. அதெல்லாம் மாமா, குழந்தை தேவியை தத்தெடுக்கும் போது கூட நல்ல நேரம் எல்லாத்தையும் பார்த்து தானே மாமா பண்ணும். அதனால நம்ம ஜோசியரை வர சொல்லி அவரை நல்ல நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி அந்த நாள்ல
அம்மாவை தத்து எடுத்துக்கலாம். சூர்யா, மாறி சொல்றது சரியாதான் இருக்கு. சரிங்கம்மா. மாறி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். அம்மா, நான் ரூமுக்கு போறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்மளும் யாராவது இந்த மாதிரி தத்தெடுத்தா நல்லதா இருக்கும். இல்லன்னா நம்ம பழப்பு நாரி போயிடும். இந்த மாயா விஷயத்துல ஒண்ணுமே புரியல. சூர்யா மாமா இப்ப எதுக்காக அவங்கள அம்மாவை தத்தெடுத்துக்கணும்? மாறிக்கிட்ட ஒப்பீனியன் கேக்குற மாதிரி கேட்டு மாமா மாரிய பேச விடாம ஆஃப் பண்ணிட்டாரு. மாரியும் அமைதியாயிட்டான். ஆமா ஸ்ரீஜா, பாத்துக்கலாம் வாங்க. போய் வேலைய பாருங்க போங்க. மாப்பிள்ள முடிவெடுத்துட்டான். எப்படியும் மாதாஜியை அம்மாவா தத்தெடுத்துருவான். நாமளும் அந்த அம்மாவை சிஸ்டரா தத்தெடுத்துற வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் சார், என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாறி. நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். தத்தெடுக்கிற விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அவங்க வீட்டுக்கு வந்து முழுசா இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அவங்க யாரு, என்ன, எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காம அவங்கள அம்மாவா தத்தெடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இது சரியான முடிவா எனக்கு தோணல. நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் அவங்க தாராமா மாதிரியே இருக்கிறது தான். உன் மனசுல அவங்க தாராமாவும் இருப்பாங்களோன்ற சந்தேகம் இருக்கு. அதான் நான் யோசிக்காம அவசர முடிவை எடுத்துட்டதா உன்னை நினைக்க வைக்குது. தாராமா இறந்துட்டாங்க மாறி. ஏன் உன்னால அதை நம்பவே முடியல மாறி? இறந்த அவங்கள நான் தானே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். இந்த கையால தான் நான் உங்களுக்கு மண் அள்ளி போட்டேன். என் கண்ணு முன்னாடியே தான் அவங்கள மண்ணை போட்டு மூடினாங்க. அப்புறம் இப்படி தாராமா உயிரோட வருவாங்க? சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.